ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற போல் ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் இந்த செஞ்சுருக்கிற இந்த சட்னி ரெசிபி எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். இதை முதல்ல இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா காரமான மிளகாய், அதனால் நான் 4 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வர வரையும் இது நல்லா கலந்து விட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் வெந்து வந்துருக்குது. இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். அதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 6 பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்து வந்துருக்குது. இந்த அளவே போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் நான் புதினா தழை சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்தா லேசாக அந்த ஃப்ளேவர் சாப்பிடும்போது இருக்கும். சட்னியோடைய ருசி நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னியை நான் வேறு கிணத்துல மாற்றிடுறேன். இந்த சட்னிக்கு எண்ணெயில் கடுகு உளுத்த பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இந்த சட்னியோடு சேர்த்துடலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட சட்னி நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை இதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து தக்காளி பழம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த சட்னியை நாங்கள் மினி சப்பாத்தி செய்ய போகிறோம். அந்த மினி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் அந்த சட்னியை நான் தொட்டு சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மினி சப்பாத்தி செய்கிறேன்.
சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.